ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்கோம், ஹஸ்பண்டும் நல்லா இருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. குழந்தைக்கு 11 மந்த்ஸே ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அக்டோபர் 12 தான் வந்து டேட் கொடுத்துருந்தாங்க. ஒரு செப்டம்பர் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செப்டம்பர் 27 எனக்கு டெலிவரி ஆச்சு. ஒரு 4 நாள் முன்னாடி இருந்தே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வந்துட்டு இருந்தது. அப்பப்போ விட்டு நான் அப்பப்போ போய் செக் பண்ணேன். அப்போ வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது, சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போவே வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. நான் முதலேருந்தே வந்து எனக்கு நார்மல், அதாவது வெஜைனல் டெலிவரி வந்து ரொம்ப எனக்கு பயம். எனக்கு மைண்டு செட்டே ஆகலை. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு சி செக்ஷனே பண்ணிடலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதனால் நான் ட்ரை பண்ணவே இல்லை. எனக்கு அந்த பெயினே தாங்க முடியல. அதனால் ஓகேன்னு சொல்லிவிட்டு பிளான்டு சி செக்ஷன் தான் பண்ணோம். ஸோ அப்போது 27ஆந்தேதி வந்து மார்னிங் போயிட்டு எல்லாம் லாஸ்ட்டு ஸ்கேன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர்கிட்ட போய் சொன்னோம். அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் தலை பெருசாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு சுத்தம் கண்டிப்பாக எனக்கு சி செக்ஷன் தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டாக்டர்கிட்டலாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அட்மிட் ஆகிறோம் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அட்மிட் ஆகிறோன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ எங்களுக்கு டேட் எதுவுமே கரெக்டாக இல்லை. நெக்ஸ்ட் வீக் எல்லாமே வந்து செட் ஆகாத மாதிரி இருந்தது. அதனால நாங்கள் இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகிட்டோம். அப்புறம் ஒரு 4 மணி போல் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லா ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு மேம் வந்து கிளினிக் முடிச்சுட்டு நைட் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 10 o'clock டைம் மாதிரி சொல்லியிருந்தோம். அப்புறம் எங்களுக்கு ரூம் எல்லாம் கிடைக்கவே நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தோம். ஸோ அப்புறம் நாங்கள் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ரூமுக்கு போகவே 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ நான் நினச்சிருந்தேன் பர்கர்லாம் சாப்பிட்ணும், டெலிவரி அப்புறம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சி அப்போ நான் சாப்பிடல. அப்புறம் சரி சாப்பிட்லாம் ரூமுக்கு போய்ட்டுன்னு சொல்லி பார்க்குறப்போ எதுவும் சாப்பிடக்கூடாது 6 ஹவர்ஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ரூமுக்கு போனது மட்டும்தான் பார்த்திங்கன்னா டக்குன்னு அடுத்தடுத்த ப்ரொசீஜர் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு 7 மணி போல் தான் டாக்டர்ஸ்க்கு அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்கே தெரியும் எனக்கு சி செக்ஷன் சொல்லிட்டு. அது அவங்க பாட்டுக்கு சும்மா நார்மல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் அப்போது சாப்பிட்டீங்களா அதெல்லாம் விசாரிச்சுட்டு அடுத்தடுத்த சி செக்ஷனுக்கான ப்ரொசீஜர்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 8 o'clock வந்து ரெடியாக இருங்க, நம்ம 8:30க்கு வந்து கீழே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு லோஷன் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வச்சு தான் குளிச்சுட்டு ரெடியாக இருக்க சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் போய்ட்டு எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாக அவங்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்து தான் வந்து வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு அந்த டைம் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. கரெக்டாக அம்மா இவங்க யார்கிட்டையுமே பேச முடியல. ஹஸ்பண்டும் ரொம்ப அவங்களும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க அந்த ப்ரொசீஜருக்கு. அதெல்லாம் கரெக்டாக பேசவே முடியல என்னால். என்னடா டக்குன்னு போன மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஓட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டுட்டு போயிட்டு அதுக்கு திரும்பி பார்த்தா யாருமே காணோம். நான் மட்டும்தான் லிஃப்ட்டில் வந்திருக்கேன், கீழே யாருமே இல்லை. அப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துட்டு எல்லாம் பாய் சொல்லிவிட்டு எனக்கு அந்த எமோஷன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான டைமே இல்லை. அப்புறம் எனக்கு என் மைண்டில் இருந்தது ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்ற மட்டும்தான். பட்டு டைம் எதுவுமே கிடைக்கல. நான் உள்ளே போனதுக்கப்புறமும் கேட்டு பார்த்தேன், ஆனால் உள்ளே அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி தான் என்னோடய ப்ரொசீஜர் வந்து போச்சு. ஸோ பார்ட் 2ல் நான் என்னென்ன நடந்தது உள்ளன்ற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 பாருங்கள். நான் உள்ளே என்னென்ன நடந்ததுன்னு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பாய்.